ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். வெல்கம் டு சித்ராஸ் குக்கிங். இன்றைக்கி ஸ்டப்பிங் சப்பாத்தி செய்முறை பார்க்கலாங்க. ரொம்பவே சாஃப்டாக, சாப்பிட்றதுக்கு டேஸ்டியாக, ரொம்பவும் ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங்க. ஸ்வீட் கார்னும் காலிஃப்ளவரும் உள்ள ஸ்டப்பிங் வச்சு ரெடி பண்ணியிருக்கேன். இதுக்கு சைடிஸ் நீங்கள் எது வேணால் வச்சு சாப்பிட்லாம். பசங்களுக்கு நீங்கள் லஞ்சில் கொடுத்து அனுப்பணும் அப்படின்னா இந்த டொமேட்டோ கெச்சப்போட இந்த சப்பாத்தி செய்து கொடுங்க. பசங்க இன்னும் ஒன்று வேணும்னு சொல்லி கேட்டு வாங்கி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு ரெசிபிங்க. இது எப்படி செய்கிறது அப்படிங்கிறத செய்முறை பார்க்கலாம். இப்போ காலிஃப்ளவரில் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் நான் எடுத்துக்கிறேங்க. கட் பண்ணி சுடு தண்ணியில் போட்டு எடுத்து வச்சுக்கிட்டேன். இப்போ சப்பாத்திக்கு மாவு ரெடி பண்ணிக்கலாம். உப்பு கொஞ்சம் போட்டு தண்ணி ஊற்றி மாவை நல்லா கெட்டியாக பிசைஞ்சு நல்லா அழுத்தம் கொடுத்து பிசைங்க. அப்போ தான் சப்பாத்தி நல்லா சாஃப்டாக வரும். கடைசியாக ஆயில் ஊற்றி நல்லா மாவை அடித்து பிசைஞ்சு எடுத்து வச்சுக்கிட்டேன். மாவை நல்லா அடித்து பிசைஞ்சு ஒரு 20 நிமிஷம் ஊற வச்சிடலாங்க. அதுக்குள்ளே நம்ம உள்ளே வைக்கக்கூடிய ஸ்டப்பிங் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ ஸ்வீட் கார்ன் எல்லாமே க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டேன். அதை மிக்ஸி ஜாரில் சேர்த்துடலாங்க. ஸ்வீட் கார்ன் வேக வைக்கணும் அப்படின்ற அவசியம் இல்லை. மிக்சியில் சேர்த்துட்டு கொஞ்சமாக பூண்டு, ஒரு துண்டு அளவுக்கு இஞ்சி எடுத்துக்கிட்டேன். சின்ன வெங்காயம் ஒரு 3, இது 3 போட்டு நம்ம மிக்சியில் நைஸாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ காலிஃப்ளவர் ஒரு 1/4 கிலோ அளவுக்கு மட்டும் எடுத்துருக்கேன். அது நல்லா பூவாக திருவி எடுத்துக்கலாங்க. நம்ம கேரட் திருவோம்ல, அதில் போட்டு நல்லா திருவிட்டு சுடு தண்ணியில் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி எடுத்துக்கணும் காலிஃப்ளவரும். இப்போ ஸ்வீட் கார்னும் நல்லா அரைச்சி எடுத்துகிட்டு வந்துட்டேங்க. இப்போ காலிஃப்ளவர் நல்லா கொதிக்குது பாருங்கள். இந்த அளவுக்கு கொதிக்க வச்சு எடுத்துக்கலாம். இப்போ நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு பிளேட்டில் அதை மாற்றிக்கிட்டேங்க. இப்போ நம்ம அரைச்ச ஸ்வீட் கார்னையும் இதிலே சேர்த்துடலாம். கூடவே கடல மாவு 2 ஸ்பூன், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. காரத்தூள் 1 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துருக்கேன். உங்களுக்கு காரம் எந்த அளவுக்கு தேவையோ அந்த அளவுக்கு நம்ம பார்த்துட்டு சேர்த்துக்கலாங்க. இப்போ எல்லாமே நல்லா ஒன்றா கலந்து விட்டுக்கலாம். இப்போ ஸ்டவ்வில் கடாய் வச்சுருக்கேங்க. அதில் ஆயில் சேர்த்துட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க அந்த காலிஃப்ளவர் கலவையை அதில் கொட்டி நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இப்போ நான் காரம் எனக்கு பத்தலை அப்படின்றதுனால 1 ஸ்பூன் மிளகாய் தூளும் கரம் மசாலா ஒரு 1/2 டீஸ்பூனும் அளவுக்கு சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கிறேன். கரம் மசாலா சேர்த்து நம்ம கலந்து செய்யும்போது டேஸ்ட்டு ரொம்ப நல்லாயிருக்கும், நல்ல வாசனையாகவும் இருக்குங்க. அதனால் கரம் மசாலாவும் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் நீங்கள் சிக்கன் மசாலா இல்லை மட்டன் மசாலா கூட நீங்கள் 1 ஸ்பூன் சேர்த்திங்கன்னா ரொம்பவே நல்லாயிருக்கும் உள்ளே வைக்கக்கூடிய அந்த ஸ்டப்பிங்கில். இப்போ ஸ்டவ்வில் தோசைக்கல் வச்சாச்சுங்க. இப்போ காலிஃப்ளவர் ஸ்டப்பிங் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. நல்லா காரம் சாரமாக வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். குழந்தைங்களுக்கு செய்யும்போது காரம் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். இப்போ சப்பாத்தி மாவை இப்போ கையாலே கொஞ்சமாக தட்டிட்டு அது உள்ள ஸ்டப்பிங் வச்சு நல்லா மூடிடுங்க. மூடிட்டு நம்ம தோசைக்கல்லில் வச்சு லைட்டாக அப்படியே சப்பாத்தி மாதிரி உருட்டி எடுத்துக்கலாங்க. ரொம்பவும் அழுத்தம் கொடுத்து உருட்டினோம் அப்படின்னாக்கா நம்மளுக்கு அந்த உள்ளே இருக்கக்கூடிய ஸ்டப்பிங் வெளியில் வந்துடும். லைட்டாக அப்படியே திரட்டி எடுத்துக்கலாம். அப்படியே தோசைக்கல்லில் போட்டு லைட்டான ஆயில் சேர்த்து திருப்பி போட்டு எடுத்திங்கன்னா சூப்பரான ஸ்டப்பிங் சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. நல்லா இதுவே புஷ்ஷுன்னு உப்பி வரும். அந்தளவுக்கு சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குங்க. நம்ம உள்ள ஸ்டப்பிங் வச்சு அப்படியே மூடிட்டு அப்படியே தான் உருட்டி எடுத்தோம். இதுவே நம்மளுக்கு லேயருக்கு மாதிரி அவ்வளோ சாஃப்டாக இருந்தது. சாப்பிட்றதுக்கும் டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சுங்க. காலிஃப்ளவரு, ஸ்வீட் கார்ன் சாப்பிடாத பசங்களுக்கு நீங்கள் இந்தமாதிரி சப்பாத்தி கூட உள்ள ஸ்டப்பிங்கில் வச்சு கொடுத்தீங்க அப்படின்னா ரொம்பவே நல்லாயிருக்குன்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. கூட டொமேட்டோ கெச்சப் மாதிரி நாமளே வீட்டில் ரெடி பண்ணது பாருங்கள் எந்த அளவுக்கு சப்பாத்தி சூப்பராக உப்பி வருதுன்னு. டொமேட்டோ கெச்சப்போட பசங்களுக்கு வச்சு கொடுங்க, இன்னும் ஒன்று வேணும்னு சொல்லி விரும்பி சாப்பிடுவாங்க. அந்தளவுக்கு டேஸ்ட்டு அருமையாக இருக்குதுங்க. சூப்பரான சப்பாத்தி நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு. சப்பாத்தி ஃபுல்லாக ரெடி பண்ணிவிட்டு 3 தக்காளி எடுத்துருக்கேன். ஒரு 3 பல் பூண்டு மட்டும் போட்டுக்கலாங்க. நல்லா தக்காளி பழம் கொதிச்சதுக்கு பிறகு மேலே இருக்கிற தோல் நல்லாவே நம்மளுக்கு உறிஞ்சி வந்துடும். அதை ஃபுல்லாக க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் கொஞ்சமாக நான் உப்பு சேர்த்துருக்கேன். காஷ்மீர் மிளகாய்த்தூள் 1 ஸ்பூன் போட்டுக்கோங்க. சர்க்கரை 2 ஸ்பூன் அளவுக்கு நான் சேர்த்துருக்கேங்க. காரம் உங்களுக்கு அதிகம் வேணும்னா நீங்கள் அதிகமாக சேர்த்துக்கோங்க. கம்மியாக வேணுன்றவங்க காரத்தூள் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். நம்ம அரைச்சிட்டு நல்லா தக்காளியை இந்தமாரி ஃபில்டரில் போட்டு நல்லா வடிகட்டி எடுத்துக்கணும்.
பிசுறுகள் இல்லாமல். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு நல்லா கொதிக்க விடுங்க. தக்காளி வந்து நல்லா நம்மளுக்கு கொதித்து திக்காக ஆகணும், அந்தளவுக்கு நல்லா கொதிக்க வச்சுக்கலாம். கொதித்ததுக்கு பிறகு நம்ம வடிகட்டி வேறு ஒரு கண்ணாடி பவுலில் மாற்றிக்கலாங்க. நம்மளுக்கு சப்பாத்தியும் ரெடி ஆகிடுச்சி, டொமேட்டோ சாஸும் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சிங்க. இந்த சப்பாத்திக்கும் டொமேட்டோ சாஸும் சூப்பராக இருந்தது சாப்பிட்றதுக்கு. பெரியவங்கலேருந்து குழந்தைங்க வரைக்கும் ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க, அந்தளவுக்கு அருமையாக இருக்குதுங்க சப்பாத்தி. நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், உங்களுக்கும் ரொம்பவே பிடிக்கும். உங்கள் வீட்டு குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக செய்து கொடுங்க. பாருங்கள் எந்தளவுக்கு சாஃப்டாக இருக்குது சப்பாத்தி. சப்பாத்தியை நம்ம புட்டு எடுக்கும்போதே அந்தளவுக்கு சாஃப்டாக இருந்துச்சுங்க. சாப்பிட்றதுக்கும் அந்தளவுக்கு சூப்பராக இருந்தது. இதுக்கு சைடிஷே நம்மளுக்கு தேவையில்லைங்க, அப்படியே நம்ம சாப்பிட்டுக்கலாம். டொமேட்டோ சாஸ் அப்படின்றது கடையில் வாங்காமல் வீட்டிலே ஹெல்த்தியாக செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க, ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.